ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி ஸ்டஃப் பண்ண ஒரு சப்பாத்தி தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு, இதோட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டது, ஒரு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதோட நம்ம துருவின முள்ளங்கியை வந்து சேர்த்துக்கலாம். முள்ளங்கிலே கொஞ்சம் தண்ணி வேணும். நல்லா அது தண்ணி நல்லா வதங்கட்டும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதங்கினாலே முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடும். இதோட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது தண்ணியை எடுத்து வச்சுருங்க. நம்ம நார்மலான சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம இந்த முள்ளங்கியை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சோம்னா உங்களுக்கு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பொட்டேட்டோ வச்சு செய்கிற மாதிரி தான் முள்ளங்கி வச்சு செய்கிறோம். இந்த முள்ளங்கி வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட் யார் வேணாலும் சாப்பிட்லாம். எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான். அதே பொட்டேட்டோனா சாப்பிடக்கூடாது. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி முள்ளங்கி வச்சு முள்ளங்கியே கொஞ்சம் காரமாக இருக்கும். நல்லா இதில் சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.